Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. Sum number 4. Sin cube of 2x plus 1. First step என்ன பண்ண போறோம் அப்படினா let I which is equal to integral sin cube of 2x plus 1 dx அப்படின்னு எழுதிக்கிறோம். With respect to x கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டகிரல் சைன் ஸ்கொயர்டு 2x + 1 இன்ட்டு சைன் ஆஃப் 2x + 1 எழுதலாம். சரியா? இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது இப்போ வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்னு எழுதலாம்ல. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர்டு தீட்டா சைன் கியூப் தீட்டா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா sin squared theta into sin theta அப்படின்னு எழுதலாம். சரியா? அது மாதிரி நீங்கள் பாருங்கள், sin squared theta அந்த ஃபார்மில் இது இருக்கா? அதாவது தீட்டாக்கு பதிலாக 2x + 1 இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் trigonometry ஃபார்மில் நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? sin squared theta which is equal to 1 minus cos squared theta அப்படின்னு எழுதலாம். அதாவது sin square theta plus cos square theta which is equal to 1 அந்த trigonometric identity-யை நம்ம என்ன பண்ணுறோம்? sin square theta which is equal to 1 minus cos square theta அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியாப்பா? இப்போ சொல்லுங்கள், இங்கே தீட்டாக்கு பதிலாக 2x + 1 இருக்குது. தென் I which is equal to என்ன ஆகும்? இன்டகிரல் sin square 2x + 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 1 minus cos squared தீட்டான்னு எழுத போகிறோம். அப்போ cos squared தீட்டாக்கு பதிலாக 2x + 1 இருக்குது. சரியாப்பா? இன்ட்டு sin ஆஃப் 2x + 1 dx. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா cos 2x + 1க்கு பதிலாக t அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? சப்ஸ்டியூட் ஆர் புட்னு கூட எழுதிக்கோங்க. t which is equal to cos of 2x + 1. cos ஸ்கொயர்டுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூஷன் போடல, cos 2x + 1க்கு பதிலாக தான் என்ன பண்ணுறேன்? t அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இந்த t அப்படின்ற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ என்ன வரும்? dt by dx which is equal to இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபார்முலா சொல்லுங்கள், என்ன வரும்? காஸில் இருக்குது. அப்போ d by dx of cos x which is equal to என்னது? மைனஸ் sin x. ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் இங்கே. ஓகேவா? இங்கே வந்து சப்ஸ்டியூஷன் போகிறோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணணும். சரியா? அப்போ இந்த cos x அப்படின்ற ஃபார்மில் தான் இது இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் sin x நமக்கு கிடைக்கும். சரியா? இப்போ என்ன வரும்? மைனஸ் sin ஆஃப் 2x + 1 வரும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. தென் இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 2x + 1 இருக்குது. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டூவில் எழுதணும். சரியா? d by dx of x which is equal to 1. x with respect to x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தான். அதே சமயத்தில் d by dx of constant which is equal to 0. இதெல்லாம் இந்த ஃபார்முலா எழுதுகிறோம். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டூவில் எழுதணும். சரியா? இப்போ 2xஐ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2 வந்து எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 2வை இங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் எழுதிக்கணும். சரியா? இப்போ எக்ஸை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. சரியா? அப்போ 2 × 1 2 × 1 2 தான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் 1 நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1ன்றது கான்ஸ்டன்ட்டு. 1 அதாவது சி இல்லையா? அது 1ன்றது கான்ஸ்டன்ட். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். இப்போ இங்கே ப்ளஸ் 0ன்னு வரும். அதை எழுதினாலும் 1 தான், எழுதுனாலும் 1 தான். புரியுதா? அப்போ என்ன வரும்? dt by dx which is equal to மைனஸ் 2 வந்து முன்னாடி வந்துடும், sin ஆஃப் 2x + 1 வந்துடும். அதாவது இங்கே என்னென்னா இன்ட்டு 1 இருக்குது. புரியுதா? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 1 இருக்குது, ப்ளஸ் 0 மட்டும் நான் எழுதலை. சரியா? 1 × 2 2 தான். அந்த 2 தான் முன்னாடி எடுத்து வந்திருக்கேன். கிளியராக புரியுதா? தென் dt which is equal to minus 2
sin of 2x plus 1 இந்த dx இன்சியில் போகும்போது இன்டூவில் போயிடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், t which is equal to cos of 2x plus 1. அப்போ இங்கே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா t ஸ்கொயர்னு வந்துருமா? அதாவது cos of 2x plus 1ங்கிறது t. இப்போ ஸ்கொயரில் இருக்கும்போது t ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரியா? அப்போ இது வந்து 1 minus t ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இங்கே பாருங்கள், sin of 2x plus 1 into dx. இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் போட்டாகும். சரியா? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், dt by dxன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா dt -2 into sin of 2x plus 1 into dxன்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ நமக்கு இதுக்கு மட்டும்தான் சப்ஸ்டியூஷன் வேணும், sin of 2x plus 1 into dxக்கு. அப்போ இந்த -2 நமக்கு வேண்டாம், அதனால் இந்த சைடில் அனுப்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், dt by 2ன்னு வந்துடும், மைனஸ் முன்னாடி வந்துடும், மைனஸ் dt by 2 அப்படின்னு வந்துடும், which is equal to sin of 2x plus 1 into dx அப்படின்னு வந்துடும். tக்கு பதிலாக என்ன போட போகிறோம், tக்கு பதிலாக cos of 2x plus 1 போட போகிறோம். இப்போ I என்ன ஆகும் சொல்லுங்கள், then I which is equal to இன்டக்ரல், இங்கே வந்து இந்த -1/2 இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே முன்னாடி எழுதிக்கலாம். சரியா? ஓகேவா? இங்கே 1 minus cos squared 2x plus 1 இருக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus t ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். சரியா? இங்கே என்ன பண்ணுறோம், sin of 2x plus 1 dxக்கு பதிலாக மைனஸ் dt by 2ன்னு எழுதுகிறோம். அந்த dtயை மட்டும் தான் இங்கே எழுதுகிறோம். இதில் இருக்கு இல்லையா -1/2, அதை தான் இங்கே முன்னாடி எடுத்து எழுதியிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எப்படி வந்துச்சு இந்த -1/2ன்னு சொல்லிட்டு. இங்கே dt by 2, அதாவது மைனஸ் dt by 2ன்னு எழுதுகிறோம் இல்லையா, அந்த -1/2 தான் இங்கே முன்னாடி எடுத்து எழுதியிருக்கேன். கிளியராக புரியுதாப்பா இது? ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to x plus c. அதே மாதிரி இன்டக்ரல் x ஸ்கொயர்டு, அதாவது x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. எதனால் இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதுகிறோம் தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா -1/2 இப்படியே வச்சுக்கோங்க. இந்த இன்டக்ரல் dt இது வந்து இதில் இருக்க 2 டேர்ம்ஸ்க்கும் சொந்தம். இது இப்படியே கூட வச்சு நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணலாம், 2 டேர்ம்ஸ்க்குமே இப்படியே பண்ணிடலாமா, தனித்தனியாக போடாமல் இப்படியே பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே 1 இருக்குது, உங்களுக்கு புரியணும், ஃபார்முலா புரியணுங்கிறதுனால தனித்தனியாக பிரிக்கிறோம். இப்போ பாருங்கள், -1/2 அப்படியே வச்சுக்கோங்க, இன்டகிரலை மட்டும் தனியாக பிரிச்சுக்கோம். இந்த 1க்கு பிரித்தோன்னா என்ன ஆகும், இன்டகிரல் 1 into dtன்னு வரும். சரியா? ஸோ அப்போ வந்து 1 into dt தானே, சென்டரில் மைனஸு, இன்டகிரல் இங்கே என்ன ஆகும், t ஸ்கொயர்டு dt அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? இப்போ இதில் பாருங்கள், இன்டகிரல் dx x plus c கரெக்டாக, அப்போது -1/2 இதை இன்டகிரேட் பண்ணால் dt இருக்குது. இப்போ dt இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், t வந்துடும். சரியா? இங்கே மைனஸ் இருக்குது, t ஸ்கொயர் எந்த ஃபார்மில் இருக்குது, x power n அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. அதாவது xக்கு பதிலாக t இருக்குது, nக்கு பதிலாக 2 இருக்குது. x power n plus 1 by n plus 1 plus c எழுதணும். சரியா? அப்போது t power 2 plus 1 by 2 plus 1 அப்படின்னு எழுதணும். சரியா? இந்த 2 டேர்முக்கும் சேர்த்து இன்டகிரல் கான்ஸ்டன்ட்டை cன்னு எழுதிக்கும், ப்ளஸ் c. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், which is equal to -1/2 into t minus t cube by 3 இப்படின்னு கிடைக்கும். கரெக்டாப்பா? ஓகே, t அப்படின்றது யார் இங்கே, cos of 2x plus 1. கரெக்டா? t which is equal to cos of 2x plus 1. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ I which is equal to -1/2 into cos of 2x plus 1 minus cos of 2x plus 1. இது வந்து cos cube of 2x plus 1 வந்துடும், ஏன்னா t cube இல்லையா, by 3 plus c. ஓகேவா? இந்த -1/2வையும் நம்ம வந்து இதுக்குள்ளார கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னாகும், எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே மைனஸில் இருக்கு இல்லையா நமக்கு ஆன்சரு. எப்பவுமே ஸ்டார்டிங்கில் ஆன்சர் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை உள்ளே விட்டு மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபுல்லாகவே. நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதினாலும் கரெக்ட் தான், இல்லைன்னா அந்த மைனஸை மட்டும் உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ப்ளஸில் எடுத்து எழுதினீங்கனாலும் ரைட் தான், இல்லை இப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேவா?
இப்போ சொல்லுங்கள், இது எப்படி எழுதலாம்? therefore I which is equal to இதால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது டேர்ம் வந்து மைனஸில் வந்துடும், ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கும், அப்புறமா இந்த டேர்மை பின்னாடி எழுதிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். எதனால் எழுதுறேன்னு புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மைனஸில் ஒரு ஆன்சரு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் டேர்மு ஃபஸ்ட்டாக எழுத போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1/2 இன்ட்டு 1/3 இங்கே ஒரு 3 இருக்கு இல்லையா? 1/3 தானே அது. ஸோ 1/2 இன்ட்டு 1/3 1/6 வந்துடும் எனக்கு. ஸோ 1/6 cos cube of 2x + 1 எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், இந்த டேர்ம் எழுதிக்கும். இப்போ மைனஸ் 1/2 இன்ட்டு cos of 2x + 1 ப்ளஸ் சி இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் ஆன்சர் கரெக்டு தான். சரியா? அதனால் தப்புன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? இது கொஞ்சம் ப்ராப்பராக எழுதணுங்கிறதுனால அப்படி எழுதுகிறோம். அதாவது ஸ்டார்டிங்கில் மைனஸ் இல்லாமல் நம்ம எழுதுவோம். அதனால் என்ன பண்ணணும்? செகண்ட் டேர்ம் ஆக்கிட்டேன். இந்த டேர்மை செகண்ட் டேர்மாக எழுதியிருக்கேன், இந்த டேர்மை ஃபஸ்ட் டேர்மாக எழுதியிருக்கேன். புரியுதா? இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் டேர்மை ஃபஸ்ட் டேர்மெல்லாம் மாற்ற வேண்டாம். நீங்கள் எப்போதும் போல் இதையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எழுதுங்க, நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?